நண்பர்களே, இன்றைக்கு நம்ம நம்ம தாமோதரன் வந்திருக்கிறாரு. அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர் வந்து ஒரு நூலகர். அது மட்டும் இல்லாம நல்ல சிறந்த எழுத்தாளர். அவருடைய நூலகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் அவரை பத்தி நம்ம போன 4, 5 வாரங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் மதுவந்தி அவர்களும். அந்த நூலகத்தில் பெரிய ஃபேமஸ் ரங்கநாதன் அவர பத்தி பேசும்போது, சரி நூலகங்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இத சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதுக்கு முன்னாடி தேவராய பாவாணர் நூலகம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப பழகின இடங்கள். மதுரையில இப்ப புதுசா ஒரு அருமையான நூலகம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி நூலகங்கள பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு நூலகரே வந்து சொன்னால், அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைச்சு தான் அவர கூப்பிட்டுருக்கோம். இவர் தாமோதரன் அவர பத்தி ஒரு சின்ன சிறு குறிப்பு. அவர் கோயம்புத்தூர்ல மருத்துவ செவிலியர் கல்லூரியில நூலகராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவரது சிறுகதை "நிலம் விற்பனைக்கு அல்ல" என்பத இந்த கதை வந்து ஆங்கில இலக்கிய மாணவியால் ஆராய்ச்சி கட்டுரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியான சமாச்சாரம். இலக்கிய அங்கீகாரம் குவியம் இலக்கிய 2022 ஆண்டுக்கான குறுநாவல் பரிசு போட்டியில் பரிசுக்குரிய 20 நாவல்களில் ஒன்றாக இவரது "காற்று வந்து காதில் சொன்ன கதை" குறுநாவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்களின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு உரத்த சிந்தனை நடத்திய சிறுகதை போட்டியில் இவருடைய "பசி" என்ற கதைக்கு 3ஆம் பரிசு கிடைத்திருக்கிறது. பிரபாராஜர் அறக்கட்டளை, குவிகம் இலக்கிய அமைப்பு இரண்டும் சேர்ந்து நடத்திய சிறுகதை போட்டியிலே இவரது "துக்ளியூண்டு கொத்தமல்லி" என்ற கதை தேர்வாகியுள்ளது. எழுத்தாளர் சிவசங்கருடன் இணைந்து ராணி வார இதழ் நடத்திய இந்த வருடத்திற்கான 2023 சிறுகதை போட்டியில முதல் பரிசாக 10,000 பெற்றிருக்கின்றார் நமது நண்பர் தாமோதரன் அவர்கள். பைந்தமிழ் இலக்கிய மன்றம் நடத்திய குறுநாவல் போட்டியிலும் 3ஆம் இடம் பரிசு. தொடுவானம் இலக்கிய இதழின் ஒருபக்க கதை போட்டியில் முதல் பரிசு. இவரது சிறுகதை தொகுப்புகள் 1 அல்ல, 2 அல்ல, 6 சிறுகதை தொகுப்புகள் நமது குவிகம் வெளியீடாக வந்திருக்கின்றன என்பதை மிகவும் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட நமது நண்பர் நூலகத்தை பற்றி பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றார். அவரை குவிகம் சார்பாகவும் மற்ற வந்த நண்பர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று தாமோதரன் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தாமோதரன் ஐயா. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார். கேக்குதா சார்? கேக்குது சார். கேக்குது சார். முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் குவியும் அமைப்புக்கு. ஏன்னா கல்வியிலும் சரி இலக்கியத்திலும் சரி மிகச்சிறந்தவர்கள் அவங்களுக்கு முன்னாடி நம்ம உரையாற்றுவதற்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். 26ல எனக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு கிடைச்ச மாதிரி தான் சார். இதோட நான் என்னுடைய உரை ஆரம்பிக்கிறேன் சார். நான் பவர் பாயிண்ட்ல போட்டு பேசுறேன் சார். நூலகத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நூலகம் என்று ஒன்று உருவானதற்கு நீண்ட வரலாறு உண்டு. இதன் வளர்ச்சி சிறிது சிறிதாக தொடங்கி இன்று முழு வளர்ச்சி பெற்றுள்ளன. தமிழில் நூலகம் நூல்கள் பிளஸ் அகம், ஆங்கிலத்தில் லைப்ரரி என்கிறோம். இது லத்தீன் மொழியில் லைப்ரரியா என்னும் சொல்லில் இருந்து உருவானது. எழுத்துக்கள், ஓவியங்கள், பதித்த ஓடுகள், ஓலைச்சுவடிகள் போன்றவற்றை சேமித்து வைக்கும் இடமாக இருந்தது. காலம் செல்ல அவைகள் எல்லை கடந்து ஏராளமான அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நூல்கள் மற்றும் இணையதளங்களை உள்ளடக்கம் கொண்ட அமைப்பாக மாறிவிட்டது. அன்று மெசபடோமியா, இன்று ஈராக் என அழைக்கப்படும் இடம். 1000 வருடங்களுக்கு முன் மெசபடோமியாவில் வாழ்ந்த மக்கள், இன்று ஈராக், களிமண்ணை பிசைந்து தட்டையாக உருவாக்கி அதன் மீது எழுத்துக்களை பதித்தனர். பின்னர் அவைகளை சுட்டு பாதுகாப்பாய் எடுத்து வைத்தனர். இந்த பழக்கம் நூலகத்தின் ஆரம்பம் என வைத்துக் கொள்ளலாம். நூலகத்தின் வளர்ச்சியில் எகிப்து. அதன் பின்னர் எகிப்தியர்கள் பாப்பிரசு தாள், நாணல் மூலம் தயாரிக்கப்பட்ட காகிதம் எனப்படுவதில் எழுத்துக்களை பதித்து அதனை உருளை வடிவ இயந்திரத்தின் மூலம் படிப்பதற்காக வைத்தனர். இது கிமு 300ஆம் ஆண்டுகளில் நடைமுறைக்கு வந்தது. ஐரோப்பிய நாடுகளில் நூலக வளர்ச்சி. அதன் பின் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பல்கலைக்கழகங்கள் நூலகத்தை சட்டபூர்வமாக நிறுவத் தொடங்கின. பொது நூலகங்களை நிறுவுவதை ஆங்கில பாராளுமன்றம் 1850ஆம் ஆண்டு சட்டமாக நிறைவேற்றியது. தமிழ்நாட்டில் நூலகத்தின் வளர்ச்சி. தமிழ்நாட்டில் பொது நூலக சட்டம் 1948ஆம் ஆண்டு நிறைவேற்றியது. சுதந்திரம் பெற்ற பின்பு இயற்றப்பட்ட முதல் பொது சட்டமாகும் இது. அதன்படி சென்னையில் கன்னிமரா பொது நூலகம்,
மத்திய மாநில நூலகம் என்ற பெயரில் முதன்மை நூலகமாக அமைக்கப்பட்டது. 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில் உருவான சட்டம். 1951ஆம் ஆண்டு 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில் பொது நூலக சட்டத்தின் கீழ் 9 மாவட்ட நூலகங்கள் இதில் சேர்க்கப்பட்டன. எஸ்.ஆர். ரங்கநாதன் மற்றும் நூலக சங்கத்தின் ஆராய்ச்சி மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. எஸ்.ஆர். ரங்கநாதனை பற்றி ஒரு சில குறிப்புகள். சீர்காழி ராமாமிர்தம் ரங்கநாதன். இளமை காலங்கள். சீர்காழியில் ஆகஸ்ட் 1892ஆம் ஆண்டு பிறந்தார். 1972ஆம் ஆண்டு பெங்களூருவில் மறைந்தார். இந்திய நூலகத்தின் தந்தையும் பெரும் கணிதவியலாளர். மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் 1913 1916 வரை கல்வி கற்றவர். தந்தையார் பெயர் ராமாமிர்த ஐயர், தாயார் சீதாலட்சுமி அம்மாள். இவரது சிந்தனையில் உதித்த அடிப்படை 5 விதிகள் உலகத்தின் நூலக அறிவியலில் பெரும் வரவேற்பை பெற்றது. 1923ஆம் ஆண்டு நூலகருக்கான பயிற்சியை லண்டனில் மேற்கொண்ட எஸ்.ஆர். ரங்கநாதன் அங்கிருந்து நூலக சட்டங்களை தனது தாய்நாட்டிலும் செயல்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு 1930ஆம் ஆண்டு நடந்த கல்வியாளர்கள் மாநாட்டின் தன் ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை முடிவுகளை வழங்கினார். அவருடைய விதிகள் 5 விதிகள் சொல்லப்படுகிறது. நூலக விதிகள் 1. ஃபர்ஸ்ட், புக்ஸ் ஆர் ஃபார் யூஸ். நூல்கள் பயன்பாட்டுக்கானவை. இதற்கான வழிமுறைகள் ஓபன் அக்சஸ், லொகேஷன், லைப்ரரி ஹவர்ஸ், லைப்ரரி பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர், புக் செலக்ஷன் பாலிசி, லைப்ரரி டெக்னிக், பப்ளிசிட்டி, லைப்ரரி ஸ்டாஃப், ரெஃபரன்ஸ் சர்வீஸ். இது நூலக விதியில் 1. 2வது விதி, எவ்ரி ரீடர் ஹிஸ் ஹர் புக். ஒவ்வொரு வாசகருக்கும் ஒரு நூல். இம்ப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன்ஸ், தாக்கங்களும் கடமைகளும். Obligations of the state, obligation of library authority, obligations of library staff, obligation of the reader. இது நூலக விதி 2. நூலக விதி 3 சொல்லுகிறது, எவ்ரி புக்ஸ் இட்ஸ் ரீடர். ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு வாசகர். இதுக்கான வாய்ப்புகள் ஓப்பன் அக்சஸ், புக் செலக்ஷன், செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட், ஈஸி அக்சசிபிலிட்டி, கேட்டலாகிங், ரெஃபரன்ஸ் சர்வீஸ், பப்ளிசிட்டி, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். நூலக விதி 4, சேவ் தி டைம் ஆஃப் தி ரீடர். வாசகரின் நேரத்தை சேமித்தல். இதற்கான வாய்ப்புகள் ஓப்பன் அக்சஸ் கொடுக்கிறோம், லொகேஷன் கொடுக்கிறோம், செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட், கிளாசிபிகேஷன் அண்ட் கேட்டலாகிங், ஸ்டாக் ரூம் கைட்ஸ், இஷ்யூ அண்ட் ரிட்டர்ன், ரெஃபரன்ஸ் சர்வீஸ், டாக்குமெண்டேஷன் சர்வீஸ் அண்ட் லைப்ரரி ஸ்டாஃப். நூலக விதி 5, த லைப்ரரி இஸ் எ growing ஆர்கனிசம். நூலகம் ஒரு வளரும் உயிரினம். பேலன்ஸ்டு growth, casting of the world, absolute and preserving valuable books, choice of classification schemes, choice of cataloging code, modernization, staff, library building, safeguards. 5 விதிகள். பொது நூலக சட்டம். பரோடா போன்ற இடங்களில் 1945ஆம் ஆண்டு பொது நூலக அமைப்புகள் நிறுவியிருந்தன. அவைகள் பின்னர் கோலாப்பூர் பொது நூலக சட்டமாக ஆனது 1945. அப்புறம் 1860 தான் வருது. 1860ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட கன்னிமரா நூலகம் 1896இல் பொது நூலகம் ஆனது. திரும்ப பெறக்கூடிய வகையில் சிறிய தொகையை வைப்பு தொகையாக வைத்து அதன் மூலம் இலவசமாக வாசிக்கும் வசதியை கொடுத்தது. பொது நூலக இயக்கத்தின்படி நூலகங்கள் அமைத்தல். 1972ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட பொது நூலக இயக்கத்தின்படி கீழ்கண்ட வகையில் நூலகங்கள் அமைக்கப்பட்டன. 1. கன்னிமரா பொது நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், மாவட்ட மைய நூலகங்கள், கிளை நூலகங்கள், நடமாடும் நூலகங்கள், ஊர்ப்புற நூலகங்கள், பகுதி நேர நூலகங்கள். மற்ற வகை நூலகங்கள். இவை தவிர மக்களின் பயன்பாட்டிற்கு தக்கபடி சிறைச்சாலைகள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள் இவைகளில் நூலகம் அமைக்கப்பட்டிருக்கும். நூலகங்களின் வகைகளை பொது நூலகங்கள், பள்ளி நூலகங்கள், உயர்கல்வி சார்பான நூலகங்கள்,
பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நூலகங்கள், சிறப்பு நூலகங்கள் என வகைப்படுத்தலாம். நூலகங்களின் செயல்பாடுகளை பார்த்தால், பொது நூலகங்கள் எல்லா விதமான நூல்களும் அமைக்கப்பட்ட மத்திய, மாவட்ட, நகராட்சி, பஞ்சாயத்து, கிராம நூலகங்கள், ஊரக நூலகங்கள் மற்றும் பல. இவை அனைத்தும் பொது நூலகங்கள். பள்ளி நூலகங்கள் அடிப்படை கல்வி சம்பந்தமான நூல்கள் முதல் பள்ளி இறுதி வகுப்பு சம்பந்தமான அனைத்து வகை நூல்களும் வைக்கப்பட்டிருக்கும். சிறப்பு நூலகங்கள் என்பது இவைகள் நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள், இராணுவம், அருங்காட்சியகம், முக்கிய நிறுவன, அரசு, தனியார் அமைப்புகள் மற்றும் கண் பார்வையற்றோர் வாசிக்க பிரெய்லி வகை நூல்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் வாசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். நூல்களை பகுத்தல் முறை, வகைப்படுத்தல். நூலகத்தில் நூல்களை பகுத்து அதன் விவரங்களை வாசிக்க வரும் வாசகர்களுக்கு தெரிவிக்கும் ஆங்கில பகுப்பாய்வு முறைகள். நாம இப்ப ISBN நம்பர் மாதிரி தான் இதுவும். DDC, டெவி டெசிமல் கிளாசிபிகேஷன், மெல்வில் டெவில் தசம பகுப்பாய்வு முறை. அடுத்து LCC, இது அமெரிக்கன் இதுல வருது, லைப்ரரி காங்கிரஸ் கிளாசிபிகேஷன், லைப்ரரி காங்கிரஸ் கட்டுப்பாட்டு எண் பகுப்பாய்வு முறை. CC, கோலன் கிளாசிபிகேஷன், கோலன் பகுப்பாய்வு முறை. இது SR ரங்கநாதனால் உருவாக்கப்பட்டு 1933ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இப்ப இருக்கிற எல்லா அரசு நூலகங்கள்ல இருந்து எல்லாமே வந்து SR ரங்கநாதனுடைய பகுப்பாய்வு முறையில தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது UDC, யூனிவர்சல் டெசிமல் கிளாசிபிகேஷன், பொதுவான அனைத்து தசம பகுப்பாய்வு முறை. இவைகளை பைபிளியோகிராபி, விவர அட்டவணை மற்றும் நூலக பகுப்பாய்வு மூலம் மனித அறிவுக்கு உட்பட்ட அனைத்தையும் பகுத்து காட்டுவது. கேட்லாக் என்ட்ரி, பட்டியல். நூலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நூலை இனம் கண்டறிய அந்நூலின் அடிப்படை விவரங்களை அடிப்படையாக கொண்டு பட்டியல், கேட்லாக் என்ட்ரி தயாரிக்கப்படுகிறது. அதே ISBN மாதிரி தான், அந்த இயர் வைஸ், அந்த சப்ஜெக்ட், இது மாதிரி பிரிச்சு பிரிச்சு நம்ம பண்றோம். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி நூலகங்கள் மற்றும் இணையதள வசதி இருக்கும் அனைத்து நூலகங்களிலும் ஒபாக் ஆன்லைன் பப்ளிக் அக்சஸ் கேட்லாக் என்னும் முறைப்படி இணையதள வழியாக நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தக விவரங்கள் அறித்தல். நூலகத்தில் உள்ள ஒவ்வொரு நூலும் வாசகர்களால் அடையாளம் காணப்படுகிறது. இந்த ஒபாக் வந்த பின்னாடி இந்த கேட்லாக் என்ட்ரியினுடைய இது போயிடுச்சு சார். ஏன்னா இந்த ஒபாக்ல எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருது. அதனால மேக்சிமம் எல்லாமே ஒபாக் தான் யூஸ் பண்றாங்க. நூலகத்திற்கு சென்று வாசிப்பது போல் வருமா? இன்றைய வளர்ச்சி பெற்ற உலகில் இணையதளம் வழியாக உலகம் முழுவதும் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் முதல் அனைத்து வகையான நூல்கள் வரை கணினி வழியாகவோ இல்லை கையடக்க போன் வழியாகவோ வாசிக்க முடியும் என்றாலும், நூலகத்துக்கு சென்று நாம் விரும்பிய நூலை எடுத்து பிரித்து வைத்து படிப்பது போல் ஒரு சுகம் வாசகனுக்கு கிடைக்குமா? அச்சு நூலின் பரிணாம வளர்ச்சி. பிக்சர் மட்டும் எடுத்து போடுறது சார். இது வந்து பழங்கால நூலகங்கள், சிரியா, எகிப்து, கேத்தரின், ஐரோப்பா, இந்தியா, இவைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சார். நன்றி. கல்வியிலும் இலக்கியத்திலும் தேர்ந்த உறுப்பினர் கலந்து கொள்ளும் இந்த இலக்கிய கூட்டத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பாக நூலகத்தை பற்றி உரையாற்ற ஏற்பாடு செய்து கொடுத்த குவியம் இலக்கிய அமைப்புக்கு நன்றி சார். நன்றி. இந்த பவர் பாயிண்ட நிறுத்திடலாம். ஜமுனா, போதும் சார், போதும். மறுபடியும் மீட்டிங்களா? ஓகே. ஓகே, அது ஜாமன் கிளிக் பண்ணி. ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணா காசு போட்டுருங்க. ஆடியோ நீங்களே அட்மின் நீங்க பண்ண முடியலையா உங்க இதுல இருந்து சுந்தரராஜன்? இல்ல முடியலையே. போலியா சார்? பவர் பாயிண்ட் போலியா? இல்ல போல சார். இன்னும் ஷேர்ங்கிறது மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க க்ளோஸ் பண்ணுங்க சார். க்ளோஸ் பண்ணுங்க சார். ஷேர்னு இருக்கும் பாருங்க, அதை போட்டா அதுல தானா இருக்கும். அது போட்டீங்கன்னா சரி, நான் அவருடைய கோஹோஸ்ட் பர்மிஷன் எடுத்துட்டேன், வந்துருச்சு சார். இப்போ அருமையான ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க. இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் உங்க லைப்ரரி, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லலாம். நீங்க தாராளமா சொல்லலாம் சார். சொல்லுங்க.
இப்போ ஆக்சுவலா இப்போ நாங்க இப்போ பப்ளிக் லைப்ரரி பூராமே வந்து எஸ்ஆர் ரங்கநாதனுடைய தான் சார் நாங்கள் யூஸ் பண்றோம். எஸ்ஆர் ரங்கநாதன் தான் காட் ஆஃப் தி லைப்ரரி சார். இந்தியா ஃபுல்லாக கேட்லாகிங், கிளாசிஃபிகேஷன் எல்லா மெத்தடுமே கோலன் கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ல தான் இவங்க பண்றாங்க. இப்போ காலேஜ்ல இப்படி எல்லாம் பண்றதா இருந்தால் நாங்க வந்து டிடிசி மெல்வில் டெவில் தான் பண்றோம் சார். டிடிசி மெத்தட்ல பண்றோம் சார். இப்போ அது வந்து இப்ப பகுப்பாய்வுன்னு சொன்னாங்களே, இப்ப கேட்லாக் என்ட்ரி எல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா சார் சப்ஜெக்ட் இண்டெக்ஸ், டைட்டில் இண்டெக்ஸ், ஆத்தர் இண்டெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சார். நீங்க பார்த்துருப்பீங்க, உள்ள லைப்ரரி வாங்கினா கார்டா இருக்கும் சார். அந்த கார்டை எடுத்து பார்த்து அந்த டைட்டில் வச்சு இந்த ஆத்தர் கண்டுபிடிப்பாங்க. இந்த பேஜ் அந்த அந்த கேட்லாக் என்ட்ரி போட்டாலே நம்ம வந்து அதனுடைய டீடைல்ஸ், அந்த பேஜ் நம்பரு, அந்த ஆத்தர் எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க சார். அப்போ நீங்க உள்ள நுழையும் போதே தனித்தனியா கேட்லாக் வரும். ஆத்தர் இண்டெக்ஸ், டைட்டில் இண்டெக்ஸ், இந்த எல்லா இதுமே இருக்கும் சார். இப்போ எல்லாமே வந்து இந்த ஒபேக்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததுனால இப்போ இன்னுமே நிறைய அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு சார். இப்போ டிஜிட்டல் வரைக்கும் வந்தாச்சு லைப்ரரி. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம இங்கிருந்தே ஒரு லைப்ரரி வந்து அங்கிருந்து நம்ம வாங்கி படிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த ஒபேக் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்லாக். இப்போ நீங்க வந்து கேட்லாக் எல்லாம் ஒன்றும் தேட வேண்டியதில்லை நம்மளுக்கு. இந்த ஆனா என்ன ஒபேக் ஒரு இதுன்னா, நம்ம அடுத்த லைப்ரரி கூட லிங்க் இருந்தா நம்ம அடுத்தது பார்க்கலாம். இல்லைன்னா இங்க இருக்கிற இந்த லைப்ரரியில என்னென்ன புக்ஸ் இருக்குது, எங்கெங்க இருக்குது, எது டீடைல்ஸ் மட்டும் ஒபேக்ல நமக்கு பார்க்க முடியும் சார். இப்போ அந்த அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் வர்றவங்க அதை ஓபன் பண்ணி அதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஆத்தர் இருக்குது, எந்த புக் இருக்குது, எந்த செல்ஃபில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க பார்த்து எடுத்துப்பாங்க சார். இப்போ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துட்றாங்கனால இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ எஸ்ஆர் ரங்கநாதன் சொன்ன மாதிரி கோலன் கிளாசிஃபிகேஷன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், கணிதம், அறிவியல் இப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு கோட் நம்பர் இருக்கும் சார். இப்போ அந்த கலை அப்படிங்கும்போது கலையில வந்து உட்பிரிவுகள் ஜாஸ்தி வரும். மியூசிக்ல இருந்து பேச்சுல இருந்து எல்லாமே இருக்கும். அது அதனுடைய புக்ஸுக்கு அந்த கலைங்கிற பாட்டுக்கு அப்படியே போயிடும். அங்கிருந்து ஒரு உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க சார், சப்டிவிஷன் பிரிப்பாங்க. அங்கிருந்து பிரிச்சு அதனுடைய சப்ஜெக்ட் கொண்டு போயிடுவாங்க. இப்படித்தான் நீங்க வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே வருது. இப்ப நம்ம சயின்ஸ்னு எடுத்துட்டோம்னாலே பண்றோம் இல்லைங்க சார். நம்ம உயிரியல், அறிவியல், வேதியியல் இந்த மாதிரி தான் அந்தந்த கோட் நம்பர் வச்சுதான் அதை பேஸ் வச்சு அதை இது பண்ணுவாங்க. இப்ப டிடிசி மெத்தட் அப்படிதான். இப்ப நீங்க சர்ஜரின்னு எடுத்துட்டோம்னா இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மெடிசன், இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து டிடிசி மெத்தட்ல கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் சார். இப்ப 610, 6102, 617, 618, 619 இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா 610 வந்து மெடிசன் ஆரம்பிச்சிடும். 620 வராது மெடிசன் சம்பந்தப்பட்டது. என்ன மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ் இந்த மாதிரி வரும் சார். இப்ப இதனுடைய பிரிவுகள் வந்து மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர் கொடுத்துறாங்க. 618 அப்படின்னா ஓபிஜி, கைனகாலஜி. அந்த கைனகாலஜில இருந்து நீங்க அதனுடைய பிரிவுகள் வரிசையா வரும். அதே மாதிரி சர்ஜரி எடுத்துட்டீங்கன்னா 617 சர்ஜரினா அதுல இருந்து உட்பிரிவுனா சர்ஜரியிலேயே கார்டியாக்கு, ஆர்த்தோ, அது நிறைய வரும் சார். அந்த சர்ஜரியில ஒரு உட்பிரிவுகள் வரும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு கோட் நம்பர், அந்த பேசிக் நம்பர் கொடுத்து அதுல இருந்து உட்பிரிவா பாயிண்ட் வச்சுதான் பண்ணுவாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 3 வால்யூம் வச்சிருக்கிறாரு. டிடிசிலே 3 வால்யூம் இருக்கும் சார். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அதுல நம்ம பார்த்து நம்ம எடுக்கணும் சார். மேக்சிமம் இப்ப வந்து எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்ல வந்ததுனால இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ரிஸ்க் இல்லாம பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த சாஃப்ட்வேரை போட்டு விட்டுறாங்க சார். இப்ப எல்லா லைப்ரரியுமே அதுல ஒர்க் ஆகுது சார். இப்ப அவங்க சாஃப்ட்வேர் போட்டு விட்டுட்டு ஒர்க் பண்றாங்க. அப்புறம் முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நோட்ல எழுதி உட்காந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அடையலாம் கிடையாது சார். இப்போ காலேஜ்ல ஜாயின் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த யூனிவர்சிட்டி நம்பர் கொடுத்துட்றாங்க சார். யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் ஆகி வந்துச்சுன்னா முதல்ல நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் நீங்க சிஸ்டத்துல லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. நம்ம இப்போ பப்ளிக் லைப்ரரியில் இன்னுமே அந்த மெத்தட் இன்னும் வரல இல்லை சார். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லைப்ரரியில் மட்டும்தான் இருக்குது. இப்பவுமே எழுதி தான் கொடுக்குறாங்க. பார்க்க சின்ன சின்ன லைப்ரரியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நோட்ல எழுதி தான் கொடுக்குறாங்க. இப்போ காலேஜ்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா டேட் விழும், ஃபைன் விழுகும், லேட் ஆச்சுன்னா இந்த ஃபைன் விழுகும். எவ்ரிதிங் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். அதனால புக் எடுப்பாங்க. இது நீங்க சொல்லுவாங்க சார், சிங்கப்பூர்ல இது ஒரு 15 வருஷம் முன்னாடியே சொல்லுவாங்க. புக் நீங்க எடுத்துட்டு போய் ஒரு ரேக்ல வச்சுட்டீங்கன்னா அந்த புக் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் செட் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது சார். நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு. நன்றி சார். போதும் நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைப்ரரி வந்து எல்லாருக்குமே நம்ம பிடிச்சது. இப்போ நிறைய பேர் கேள்விலாம் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எனக்கும் லைப்ரரிக்கும் உள்ள ஒரு சின்ன தொடர்பை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடால இருந்தபோது
கார்ப்பரேட் ஆஃபீஸில் இருந்தபோது அந்த என்னுடைய டிபார்ட்மெண்ட்டோட அட்டாச்சு வந்து லைப்ரரியும் சரி, அதுக்கு பேர் எல்ஆர்சின்னு பேர், லேர்னிங் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க அந்த லைப்ரரிக்கு. ஸோ ஐ எம் இன்சார்ஜ் ஃபார் தட். ஸோ அப்போது அங்கே வந்து ஒரு அட்வான்ஸ்டு லைப்ரரி சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தோம் நாங்கள். அதாவது புக்கை யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு போது அப்படி பார்க்கணும், செக் பண்ணுறதுக்காக ஒரு தெஃப்ட் பிட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டு ஒரு RFID டேக் ஒன்று ஒவ்வொரு புக்லேயும் ஒட்டியிருப்போம். ஸோ வாசலில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு கேட் இருக்கும். ஸோ அதில் என்ட்ரி போடாமல் யாராவது புக்கை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதில் போகும்போது ஒரு பெல் அடிக்கும். அது பெல் அடிச்சிட்டு இருக்கும். அது தெஃப்ட் பிட்டுன்னு இருக்கும். அந்த புக்கில் ஒவ்வொரு புக்லேயும் சின்னாடி அந்த லோக்கல் லைப்ரரியில் பின்னாடி ஒரு அட்டை ஒன்று வைப்பாங்களே, அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன பிட் ஒன்று இருக்கும். அது RFID டேகு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைப்ரரிங்கிறது ரொம்ப பிடிச்சது. நீங்கள் சொன்ன மாதிரி கன்னிமரா லைப்ரரியில் அதனுடைய அந்த மேக்னம் ஓப்பஸ் அந்த இடத்த பார்க்கறதுக்காகவே நான் போய் சென்னைக்கு வந்த புதுசில் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கும்போது அங்கே போய் இருந்திருக்கிறேன். அந்த லைப்ரரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த லைப்ரரி பற்றி நீங்கள் சொன்னது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஈராக் பற்றி மெசபடோமியா சொன்னீங்க. அதில் அந்த உலக இதிகாசங்கள்ங்கிறடைய இந்த புத்தகத்தில் அதுதான் எழுதியிருக்கேன் நான். அது களிமண்ணில் செஞ்ச அந்த புத்தகங்கள் அதுதான் இன்னைக்கு இன்னும் கிடைச்சிருக்கேன். அதான் ஓல்டஸ்ட் எப்பிக்னு சொல்றதுக்கு காரணமே அதை வந்து அவங்க களிமண்ணில் பதிச்சு அதை சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயோ தோண்டின போது அது அப்படியே கிடைச்சிருக்கு, சுட்ட களிமண்ணில் வந்து அந்த இலக்கியம். அதனால தான் அந்த கில் காமேஷ்ங்கிற புத்தகம் வந்து உலகத்திலேயே ஒரு ஓல்டஸ்ட் புக்கு அந்த ஓல்டஸ்ட் எப்பிக்னு சொல்றதுக்கு காரணம். நமக்கு அந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் அந்த மாதிரி பழைய காலத்து கல்வெட்டுலையோ எதையோ கிடைக்கல. கிடைச்சதுன்னா நம்ம அதை விட பழைய காலத்துது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எஸ்ஆர் ரங்கநாதன் பற்றி சொன்னீங்க. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க இன்னைக்கு. அவர் வந்து இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் எனக்கு இப்போ இன்னைக்கு கிடைச்ச ஒரு டேக்அவே உங்களுடைய உரையிலேருந்து என்னன்னா, அவரும் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்காருன்னு நினைச்ச போது தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அருமையான உரை. நீங்க ஒரு லைப்ரரி சயின்ஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த லைப்ரரி நம்பர்ஸ் போடுறது டெக்னிக்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. சிசி கோலன் கேட்டலாக் மெத்தடு, அந்த டிசிசிங்கிறத பற்றிலாம். அது ஒரு தனி சயின்ஸ் தான், லைப்ரரி சயின்ஸ்ன்னே சொல்றாங்க அதுக்கு. அது எப்படிங்கிறத பத்தி எல்லாம் கேள்விகள் கேட்கலாம் நம்ம மக்கள். உங்களுக்கு லைப்ரரியை பத்தி உங்களுடைய அனுபவங்களை சொல்லி அதை அவர்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். முதல்ல மதுவந்தி சார், நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. வணக்கம் தாமோதரன், ரொம்ப அருமையான உரை. பவர் பாயிண்டோட ரொம்ப ஒரு லைப்ரரியன்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அழகாக அது ஒரு பவர் பாயிண்டோட காமிச்சு அதை சொல்லி எனக்கு வந்து கேள்வி வந்து என்னென்னா, இப்போ இந்த ஏஐ வந்தப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தப்புறம் இந்த நூலக இந்த லைப்ரரி சயின்ஸில் இந்த புக் வி மெயின்டைன் அதெல்லாம் பற்றி ஏதாவது ஒரு அதோட தாக்கம் இருக்கா? இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ஏஐ வருது பெரிய பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது சார். இது லைப்ரரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஏஐனால ஒன்று உருவாக்கி நம்ம செஞ்சு வச்சு உருவாக்கி காட்டத்தான் முடியுமே தவிர இது வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் மேனுவலையும் நம்பி தான் சார் இருக்குது. ஏன்னா இப்போ புக்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க வரும்போது அதைய நாங்க பிரிச்சு எல்லாம் கொடுத்து அந்த யூசருக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணுங்கிறத வந்து நீங்க A1 நம்பி பண்ண முடியாது சார். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒரு புக் எழுதுறோம்னா அது A1ல வந்து வச்சு வேணா நெட்ல பாத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் லைப்ரரிக்குன்னு வந்து வர்றவங்களை வந்து அந்த A1 பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு கம்மி சார். கண்டிப்பா இருக்குங்க சார். ஏன்னா அவங்க நூலகத்தை நம்பிதான் சார் வருவாங்க. நூலகம்ங்கிறது அதுக்குன்னே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க சார். இப்ப நீங்க கிராமத்துல இப்ப பாத்தீங்கன்னா சார், அந்த நூலகத்துல ஒரு பேப்பர் படிக்கிறதுக்காக காலையில எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து படிக்கிறவங்க எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க சார், நிறைய இருக்கிறாங்க. தேங்க்ஸ், நன்றி. நன்றி. ரேவதி ராமச்சந்திரன், நீங்க உங்க லைப்ரரி பத்தி ஷேர் பண்ணிட்டு அவருடைய அவர்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம். வணக்கம் 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 சார், லைப்ரரியை பத்தி எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து லைப்ரரின்னு ஒரு புக்கு ஒரு எஸ்ஸே ஒன்று படிச்சது. அதுல வந்து சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், சம் புக்ஸ் ஆர் பி ஸ்வாலோட். இந்த கொட்டேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு லைப்ரரின்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நானும் கன்னிமரா லைப்ரரிக்குலாம் முதல்ல போயிட்டு இவ்வளோ புக்ஸ் இருக்கா எப்படி தேடுறதுன்னு நான் இது பண்ணினேன். சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த இது எனக்கு கோலன் போட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார். அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம புக்கு இருக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். MA MPhil நான் அங்கதான் ரெஃபரன்ஸ் பண்ணி படிச்சேன். நான் என் பையன் வந்து இதுக்கு போயிருந்தான், பொக்ரேன் கிட்ட, ராஜஸ்தான்ல பொக்ரேன் கிட்ட ஒரு லைப்ரரிக்கு போயிருந்தானா, பத்ரியா லைப்ரரின்னு. ஐ திங்க் யூ மே ஹேவ் த ரெஃபரன்ஸ். 9 lakhs புக்ஸ் இருக்கு, பிக்கஸ்ட் இந்த ஏஷியாலன்னு. அதுல என்ன ஒரு விசேஷம்னா, ராஜஸ்தான் வந்து வெளியில எல்லாம் ஒரு டெசர்ட், அவ்வளோ ஹாட்டா இருக்கும்.
பட் அது உள்ள ஏசிலாம் இல்லாத அவ்வளோ கூலா இருக்குமாம் அந்த இடத்துல. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சார், நாங்க சின்ன சின்ன வீட்ல ஒரு லைப்ரரியிலேயே நாங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியாத புக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எப்படி அந்த புக்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றீங்க? நீங்க ஏதாவது அதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இது இருக்கா? நாங்க அதை வீட்ல அதை யூஸ் பண்ணிக்க முடியுமா? தாராளம் பண்ணலாம். நம்ம இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ்ல லைப்ரரி புக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளை பூச்சிகள் நிறைய வரும். நீங்க அடிக்கடி பார்க்கலாம். நீங்க அதுதான் ரொம்ப நாளா இருந்ததுனால அதுக்குன்னே தனியா மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே பண்ணுவாங்க. இந்த சிலதெல்லாம் இப்ப சாதாரண பூச்சி உருண்டை போட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா என்னன்னா ஒரு மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஒரு செல்ஃப் ரேக் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றதுங்கிறது மந்த் ஒரு 2 months 3 months ஒருக்க அந்த எடுத்துட்டு மறுபடியும் வச்சோம்னாலே போதும், ஓரளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும். நம்ம மற்றபடி நீங்க 9 lakhs புக்ஸ் இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் வச்சிருப்பாங்க அவங்க. நீங்க நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம புக் எடுத்து நீங்க 9 lakhs புக்ஸ் இருக்கு, நம்ம கொண்டு இப்ப புக் எடுத்து படிக்கிறீங்க, அதே இடத்துல நீங்க உங்களால் கொண்டு போய் வைக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்பீங்க, திரும்பி அங்க கொண்டு வைக்க முடியாது. ஆனா டேபிள்ல தான் வைப்பீங்க இல்லையா? அப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாருன்னா அந்த புக் எடுத்து அங்க வைக்கும் போதே அவருடைய வேலையை செஞ்சிருவாரு. அந்த ரேக்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணி விடுவாரு. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரே டைம்ல அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. எல்லாம் படிச்சுட்டு போய் டேபிள் அந்தந்த டேபிள்ல வச்சுட்டு போன பின்னாடி அதை எடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளியர் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொட்டேஷன் ஒர்க் மாதிரி தான் அது வந்துட்டே இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் நீ படிச்சுட்டே இருக்கும்போது. சார் ஆஸ் அ லைப்ரரியன் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? வெரி குட். நாங்க எங்களுக்கு காலேஜ் நடக்கும் போது நிறைய புக்கு தெஃப்ட் இதெல்லாம் லைப்ரரியில ஏமாத்தினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அவங்களுடைய ஏஜுக்கு வந்து பாத்தியா நான் ஏமாத்திட்டேன் பாத்தியா, பார்க்க நான் அடிச்சேன் பாத்தியா, அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சில இப்பெல்லாம் நிறைய மெத்தட் மாறிடுச்சு மேம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புக்குக்குமே பார்கோடு ஒட்டி நீங்க அதை வெளியில எடுத்து போகும்போது ஒரு பீப்புள் ஒரு சவுண்ட் வர மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. அது அவர் சொன்னது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன் சார் அந்த மாதிரி. அது மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் வந்ததுனால இப்ப என்னன்னா முதல்ல நாங்க புக்கை வந்து மேக்சிமம் ஃபர்ஸ்ட் நீங்க புக் ஒரு 500 புக் வருதுன்னா 500 புக்கு கிளாசிபிகேஷன் கேட்டலாகிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்கோட் ஓட்டுறதுதான் பெரிய வேலையா பண்ணுவாங்க. அது வந்து இன்னுமே அந்த கவர்மெண்ட் லைப்ரரியில இன்னும் கொண்டு வரல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லைப்ரரியில இன்னும் மெத்தட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு நீங்க என்ன புக் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணீங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன புக் எல்லாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்கை எழுத சொல்லுவாங்க. இன்னுமே அந்த மேனுவல் ஒர்க் அங்க அதிகம். அதனால இதுல வந்து பப்ளிக் லைப்ரரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லைப்ரரிலாம் வந்து ஆளுக்கு தேவைப்படும், நிறைய தேவைப்படும். கவர்மெண்ட்ல இது பிரைவேட்ல காலேஜஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி அசிஸ்டன்ட் வச்சு அவங்க வேலையை முடிச்சிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை. லைப்ரரி அசிஸ்டன்ட் பிளஸ் இன்க்ளூடிங் ஜெராக்ஸ் கூட வச்சுக்கலாம், அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெப்ரோகிராஃபி பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணிக்குவாங்க. இப்ப நீங்க யூகேலாம் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தட் வேணும். இப்ப நீங்க ஜாயின் பண்ணும்போது யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போதே ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டை எடுத்துட்டு போய் நீங்க மிஷின்ல சொருகி ஜெராக்ஸ் எடுத்தாலும் அது மைனஸ் ஆகிக்கிற அளவுக்கு கூட வந்தாச்சு இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காப்பி பிரிண்ட் எடுக்கணும், நீங்க லைப்ரரியில கொடுத்தீங்கன்னா பப்ளிக் லெவலில் கொடுத்தீங்கன்னா 1 or 2 days சொல்லுவாங்க, அந்த சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்து தருவாங்க. இப்ப அங்க இதுல மெத்தட் அப்படி கிடையாது. 3 மிஷின் 4 மிஷின் கூட வச்சுக்குவாங்க. விருப்பப்பட்டு ஸ்டூடெண்டோ இல்ல யார் வந்து யூசரோ அவங்களே கூட எடுத்து போற அளவுக்கு எல்லாம் வந்தாச்சு இப்போ. I think these facilities are available in Anna library also sir. அங்கே நீங்க ஜெராக்ஸ்ல எடுத்துக்க முடியும். அண்ணா லைப்ரரி கோட்டூர்புரத்துல இருக்கு. வச்சுட்டாங்க. இப்ப வந்து இந்த ஜெராக்ஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் வச்சே உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா புக்கை எடுத்து போக முடியாது, பட் ஆனா அந்த சாப்டர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டு போறாங்க. இப்ப இன்னுமே அட்வான்ஸ் என்னன்னா நீங்க செல்போன்ல எடுத்துக்கிறது கூட அலோவ் பண்றாங்க. இப்ப ஒரு சில நேரத்துல அவங்க போட்டோ ஸ்டேட் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஜெராக்ஸுக்கு பண்ண முடியாது அவங்களால, அதனால அவங்க செல்போன்ல நீங்க கூட அந்த இதை எடுத்துட்டு போய் நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க இல்லையா, இப்ப யூசர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்க வெளியே தர முடியாது. அப்ப அவங்க அதை செல்போன்ல வச்சுதான் அந்த மெத்தட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க போட்டோ ஸ்டேட் எடுத்து தான் எடுத்து போவாங்க, செல்போன்லயே எடுத்துக்குவாங்க. சில விஷயங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும்னா ப்ராஜெக்ட் தவிர பாக்கி ஏதாவது ஒன்று எடுத்துருவோம். தேங்க்யூ 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 சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்போ அடுத்தது நம்ம பாஸ்கர் நம்ம இவர் சதுர் பூஜனை கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே அமெரிக்கன் லைப்ரரியில் போய் பார்த்துருக்கேன். இங்கே சிஸ்டம் ரொம்ப நீங்கள் சொல்கிறபடி நல்ல அட்வான்ஸ்டு சிஸ்டம். நான் இங்கே லைப்ரரி போவேன், நீங்கள் இந்த லைப்ரரியில் போனாலும் சரி ஏதாவது கேட்டலாக் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துடலாம். எங்கள் எல்லா லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்கள் அத்தனையுமே நீங்கள் இங்கே ஆன்லைனில் பார்த்துடலாம். நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த புத்தகத்தை வேணும்னா அங்கே உங்கள் எடுத்து ஹோல்டுங்கிற இடத்துல உங்கள் பேரில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே போய் ஹோல்டில் உங்கள் பேரில் இருக்கும், அதை எடுத்துக்கலாம்.
இங்க எதுவுமே ஆட்களே கிடையாது. ஒரே ஒரு லைப்ரரியன் தான் இருப்பாரு இங்க. மெயின்டைன் பண்ணி நீங்களே செக் அவுட் பண்ணிக்கணும், நீங்களே செக் இன் பண்ணிக்கணும். நீங்க செக் அவுட் பண்றதுக்கு அங்க போனீங்கன்னா அங்க ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும். அதுல வந்து ஒரு அந்த புக்கை காமிச்சீங்கன்னா பின்னாடி பார்கோட் அப்படி காமிச்சோம்னா அது அப்படியே பார்த்து உங்க பேரை நம்ம முதல்ல நம்ம ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாகணும். அதுல கொடுத்த ஆமா உடனே சார். நம்ம எத்தனை புக்கு எடுக்கிறோமோ ஒரு ஆளுக்கு 20 புக்கு 25 புக்கு கூட எடுத்துட்டு போகலாம் இங்க. அந்த மாதிரி நான் இங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த புக்கு. நம்ம வாவேசுவோட புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. டி ஜானகிராமன், சாரு நிவேதிதா அத்தனை தமிழ் புத்தகங்களும் ஒவ்வொரு இதுலயுமே கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கின்றன. ஒரு 10,000 புக்கு இருக்குன்னா ஒரு 500 புக்கு 300 புக்கு இந்த மாதிரி தமிழ் புக்கு ஒவ்வொரு லைப்ரரியிலும் இருக்குங்க. ஒரு இருக்கு சார். ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ நம்ம செக்இன் பண்றதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு நம்ம போகணும்னா அங்க லைப்ரரி ஹவர்ஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை. வாசல்ல ஒரு இது வச்சிருப்பாங்க. அது ஒரு கரெக்ட் ப்ரெஸ் சார். பண்ணா அந்த இது ஓப்பன் ஆகும். அந்த பார்கோட காமிச்சீங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கும், உள்ளே அதுவே எடுத்துக்கும். அதே அதே அது கொண்டு கீழே போயிடும் சார். ஆமா சார். அதுவே அதே கொண்டு போய் அங்க கொண்டு போய் வச்சிரும். அப்புறம் அவங்க எடுத்து இதுல அந்த ரேக்ல வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஒரு டாலஸ் போயிருந்த போது என் டாக்டர் பிளேஸ்ல அங்க ஒரு லைப்ரரி பார்த்தேன். ஹியூஜ் பில்டிங். ஏன்னா அங்க ஸ்பேஸ் இஸ் நாட் அ கன்ஸ்டன்ட் ஃபார் தம். ஒரு பெரிய ஒரு டைனோசாரோட ஒரு எலும்பை வந்து கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 200 அடி இருக்கும். அதை வந்து அப்படியே அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல அதை சுத்திலும் சில்ட்ரன் பிளே கிரவுண்ட் மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா புக்ஸு, நீங்க சொல்றபடி தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு, அங்கேயே உட்காந்து படிக்கிறதுக்கு, புக்கு எடுத்துட்டு போறதுக்கு, ஆடியோ புக்ஸு, வீடியோ புக்ஸு, அப்புறம் உட்காந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் கம்ப்யூட்டர் ஆக்சஸ், பட் எல்லா ஃபெசிலிட்டியும் லைப்ரரியிலையும் ரீடிங்குள்ள உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது அத்தனையும் அங்கே அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற திங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ சார். கண்டிப்பா. சந்திரபூஜன் சார், நீங்க லைப்ரரியை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு தாமோதரன்ட்டு கேட்கலாம். ஆமா வணக்கம். நன்றி சார். கேள்விகள்ங்கிறத விட லைப்ரரினாலே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வரும். அதனால அதை பத்தி சில நினைவுகளை மாத்திரம் பகிர்ந்துக்கலான்னு பாக்குறேன். வரும் சார். உங்களுக்கு நீங்க பெரிய இலக்கியவாதி சார். கண்டிப்பா வரும் சார். அதுவும் சொல்லுங்க. இப்ப பின்னாடி லைப்ரரியை பயன்படுத்தினதை விட எனக்கு வந்து ஸ்கூலு காலேஜ் இந்த பருவத்துல லைப்ரரியில பயன்படுத்தினது தான் மேக்சிமம். அதுக்கப்புறம் ஆமா சார். ஒர்க் லைஃப்ல ஃபுல்லா மாட்டின்றதுனால அப்புறம் கையில கொஞ்சம் கொஞ்சம் காசும் வந்துட்டதுனால இந்த ரோட் சைடு புக் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வாங்குறது. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பாரோ பண்ணியே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் சம்பாதிச்சு புக்கெல்லாம் வாங்கணுங்கிற ஆசை தான் ஜாஸ்தியா இருந்தது அப்ப. ஸோ அப்புறம் சரிங்க. செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பழக்கமா போச்சு. அது நம்ம கண்ணில் பார்த்து பிடிச்சதை டக்குன்னு வாங்கலாம். அந்த எங்க போனாலும் தரை வந்து கண்ணு வந்து தரையில தான் போயிட்டு இருக்கோம். ட்ரிபிள் கேன்ல அந்த பீச்சுக்குள்ள இருந்து வர்ற அந்த ரோட்ல எங்க வந்து பழைய புஸ்தகம் போட்டாலும். ஸோ அது ஒரு காலமா இருந்தது. லைப்ரரியில முக்கியமான இது வந்து என்னோட கல்லூரியில படிக்கும்போது முக்காசி நேரம் நான் லைப்ரரியில தான் செலவழிச்சேன். எங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி கிடையாது காலேஜ்ல. அதனால நான் கிளாஸ்க்கு போல. சரிங்க சார். முக்காசி நேரம் வந்து லைப்ரரியில தான் உட்காந்துருப்பேன். பலவிதமான புஸ்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து லைப்ரரியில தான் கிடைக்கும். உள்ள போனோம், நம்ம ஒன்ன பார்ப்போம், அதை படிப்போம், அதுலேருந்து அதுல ஒரு ரெஃபரன்ஸ் வரும், இன்னொரு புக்கை பத்தி அதுல எழுதியிருக்கும். உடனே அந்த புக்கை தேடி அதே லைப்ரரியில கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒரு தொடரா ஒரு வாசிக்கிற வாய்ப்பு வந்து லைப்ரரியில தான் அமையும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் நிச்சயமா. இதுல வந்து அதே நம்ம ரெப்ளிகேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சுவையான நினைவுகள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லூரி பருவத்துல நிறைய காதல்லாம் வந்து லைப்ரரியில நடக்கும். ஆமா சார். அது அதெல்லாம் இப்ப கூட சினிமா எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம இதுல வசப்பட்டிருக்கலாம், இல்ல நம்ம அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கண்டு கழிக்க எல்லாம் வாய்ப்பு எல்லாம் இருக்கும். அப்ப அது ஒரு நல்ல சுவையா இருக்கும். அப்புறம் லைப்ரரியில இப்ப காலத்துல நிறைய புக்கை ஒளிச்சு வைப்போம். அதை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லல. புக்கு ஆமா ஒரு சார். நல்ல புக்கு கையில கிடைச்சதுன்னா அது எடுத்துன்னு போய் பீப் சவுண்ட் வந்து மாட்டிக்கிறது வேற விஷயம். பட் உள்ளுக்குள்ளேயே அந்த நமக்கு மத்தவன் அதை எடுத்துடக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே 2 புக்கு எடுத்திருப்போமா இருக்கும். அதனால அடுத்த புக்கு எடுக்க முடியாது. அதை கரெக்டா பார்த்து எங்கேயாவது யாருமே எந்த ஷெல்ஃபுக்கு யாருமே போக மாட்டாங்கன்னு பார்த்து அதை பின்னாடி பக்கமா போட்டு அந்த காலத்துலாம் ஒளிச்சு வைப்போம். ஆமா அடுத்த சார். நம்ம வந்து எடுத்துக்கலான்னு அங்க பார்த்தா அடுத்த தடவை வந்து அந்த இடத்துல இருக்காது, நமக்கு மேல இருப்பாங்க. எங்க ஒளிச்சு வைப்பாங்கன்னு யோசிச்சு அதை எடுத்துன்னு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சுவையான சம்பவங்கள்லாம் எனக்கு லைப்ரரின்னு ஞாபகம் வருது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், சொல்லுங்க சார். இந்த மதுரை லாஸ்ட் டைம் நான் மதுரைக்கு போன போது நீங்க எத்தனை பேர் மதுரையில் இருக்கிற லைப்ரரியை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் வந்து அங்க ஒரு பெரிய லைப்ரரிய கலைஞரோட 100வது வருஷமோ என்னமோ அந்த டயத்துல வந்து திறந்திருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் லைப்ரரி. அங்க போனா நம்பவே முடியல.
மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சரி, மதுரையில இவ்வளோ பெரிய லைப்ரரியா, இவ்வளோ மாடர்ன் லைப்ரரியாங்கிற மாதிரி நம்ம கோட்டூர்புரம் லைப்ரரியை விட இன்னும் மாடர்னா இருக்கு. நிறைய ஃப்ளோர்ஸு, டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸு, குழந்தைங்களுக்குங்கிற செக்ஷன்ல வந்து நிறைய விளையாட்டு இதெல்லாம் பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் விளையாடுற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மஸ்ட் விசிட். நெக்ஸ்ட் மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோயில் போனாக்க அதோட மதுரை லைப்ரரியும் பார்க்கணுங்கிறத நான் இங்க ரெக்கமெண்ட் பண்றேன். அங்க போனா உள்ள வீடியோ எடுக்க விடல. அது வீடியோ டிஸ்அலோவ் பண்ணிருக்காங்க, ஏன்னு தெரியல. நான் அதை எடுத்து குரூப்ல கீப்லாம் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். உள்ள வந்து வீடியோ நாட் அலௌடு அப்படின்னு போட்டிருந்தது. இன்னும் ஒரே ஒரு எண்ணம் நீங்க பேசும்போது வந்தது, இந்த எஸ்ஆர் ரங்கநாதனை பத்தி சொல்லும்போது, அவர் வந்து பெரிய, அதாவது லைப்ரரி வேர்ல்டுல எஸ்ஆர் ரங்கநாதன் லைப்ரரியன் அப்படிங்கிறது ரொம்ப அந்த பவர்ஃபுல் இமேஜ் இருக்கு. அது ஆமா சார், அவர் கண்ட்ரிபியூஷன். மேத்தமெட்டிஷியன் அண்ட் லைப்ரரியன். இது அது இன்னொரு முக்கியமான கண்ட்ரிபியூஷன் நான் பார்த்தது. முதல்ல எனக்கு எஸ்ஆர் ரங்கநாதன் தெரிய வந்தது எப்படின்னா, அவர் வந்து மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் பத்தி பயோகிராஃபி எழுதியிருக்கார். ஆமா சார், பக்கால முதல்ல ராமானுஜத்தை பத்தி எழுதப்பட்ட பயோகிராஃபி, டீடைல் பயோகிராஃபி ஆஃப் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் வந்து இவர் எஸ் ஆர் ரங்கநாதன் தான் எழுதியிருக்கார். அது ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கார். அதில் எழுதினது தான், அதை ஒரு ஆதாரமாக வச்சு தான் பின்னாடி திரும்பி திரும்பி அந்த சினிமா எடுக்கிறதுல யூஸ் பண்ணுறது, மற்ற ஆர்டிக்கிள்லாம் யூஸ் பண்ணுறது, எல்லாத்துலேருந்தும் அந்த ரங்கநாதனோட புக்கில் இருந்து தான் எடுத்தாண்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த புக்கு சின்ன புக்காக இருந்தாலும் அதில் ஃபுல் தகவல் இருக்கும். அவர் லைஃப் ஃபுல்லாக என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் அந்த புக்கில் இருக்கு. அந்த புக்கும் ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்ங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. அது உங்களோட பகிர்ந்துகிறது மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நன்றி 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 சதுர்பஜன் சார். லைப்ரரின்னு எனக்கு முக்கியமானது 2 ஸ்பெஷல் லைப்ரரி ஞாபகம் வருது. நம்ம ரோஜா முத்தையா லைப்ரரின்னு சொல்லி நம்ம சென்னையில் இருக்கு. அந்த லைப்ரரிக்கு போகவே இல்லை நான் இது வரைக்கும். அது ஒரு பெரிய குற்றமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்த தடவை வரும்போது, இப்போ போன வாரம் கிருபானந்தன்ட்ட பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம குவிகம் நண்பர்கள் அனைவருமா போய் அங்கே மீட்டிங்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் லைப்ரரி அது, அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு அது கூட தோணுச்சு. அப்புறம் லைப்ரரிங்கும் போது இன்னொரு சோகமான ஒரு இது என்னென்னா, சிலோனில் இலங்கையில் வந்து 1,00,000 புத்தகங்கள் இருந்த ஒரு லைப்ரரியை எரிச்சிட்டாங்கன்னு சொன்னபோது, அதை லைப்ரரி பற்றி நினைக்கும் போது அந்த எண்ணம் மனசில் வந்தது. அப்படியே எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இது. அதை பற்றி சுஜாதா அவர்கள் ஒரு கதையாக எழுதியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய சமாச்சாரம். சென்னையில் அது மாதிரி உவேசா அவர்களுடைய லைப்ரரி ஒன்று இருக்குது, ரொம்ப தியோசோபிசிக்கல் சொசைட்டி அந்த இதுலேயும். அங்கேயும் ஒரு நல்ல லைப்ரரி இருக்குது. உவேசா லைப்ரரியில் பழைய மேனஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்காங்க, கலாஷேத்ரா ஸ்கூல் பக்கத்தில். இந்த மாதிரி நிறைய சிறப்பு லைப்ரரிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது சார் அழகையா, நீங்கள் ஏதாவது லைப்ரரி பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம், நீங்கள் அவர்கிட்டையும் ஏதாவது இருந்ததுன்னா. அழகையா அருண் அவர்களே அன்மியூட் பண்ணிங்க சார். அடுத்தது சாய் கணேசன் சார், அன்மியூட் ஆகல. கேக்குதா சார்? கேட்குது, சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ரொம்ப வெரி வெரி தேங்க்யூ சார். உங்களை என்னை அழைச்சதுக்கு தேங்க்ஸ். நான் மதுரையில் தான் இருக்கிறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ சொன்னாங்க அந்த லைப்ரரி உண்மையிலேயே வெரி சூப்பர் லைப்ரரி. நான் அங்கே போய் புக்ஸ்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க சார். எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய லைப்ரரி தான் அது. அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக். அது வந்து கிட்டத்தட்ட நான் அண்ணா நூலகம் கோட்டூர்புரத்துலையும் பார்த்துங்க, அதை ஒட்டி தான் இருக்குது. அதை விட அதிகமான இதுன்ட்டு எனக்கு அதை கம்பேர் பண்ணி சொல்ல தெரியல. பட் என்னுடைய வீட்லேயும் நானும் ஒரு 600-700 புக்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த கொரோனா பீரியடில் என் பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ஒரு 4-5 பேர் என் புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் புக்ஸ் நிறைய சேர்த்துட்டு இருக்கேன் சார். எல்லாமே ஆன்லைனில் வாங்குறது. சார் சொன்ன மாதிரி, சதுர்பூஜன் சார் சொன்ன மாதிரி, பழைய புத்தக கடையெல்லாம் எப்போ போனாலும் டவுன் பக்கம் போகிறேன், மீனாட்சி கோயில் போகிற போதெல்லாம் பழைய புக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ போன வாரம் கூட தெய்வத்தின் கோயில் ஒரு 3 வால்யூம் கிடச்சிது, ரொம்ப சீப்பாக. ஒவ்வொரு வால்யூமும் ஒன்லி 50 rupees வேல்யூ தான். அதெல்லாம் வாங்கி நிறையா படிச்சுட்டு சார். லைப்ரரி அது வந்து என்னை ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு. நான் அதில் ஆள்பட்டு புரண்டுக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி சார். நம்ம இந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வயசு வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து அந்த நூலகத்தினுடைய பாதிப்புல நிறைய இருந்திருப்போம் சார். ஏன்னா நீங்க எனக்கெல்லாம் நல்லா சார், ஈரோடு லைப்ரரியில பாத்தீங்கன்னா அந்த அம்புலி மாமா படிக்கிறதுக்குன்னே ஓடுன காலமெல்லாம் இருக்குது. அந்த அம்புலி மாமா, பாலமித்ரா அதெல்லாம் எடுத்து பிரிச்சு பாக்குறதுக்குள்ள அந்த ஆஞ்சநேயர் நெஞ்சை திறந்து பாக்குறது, அந்த இதெல்லாம் ஓடி ஓடி, அது ஒரு சின்ன வயசுல 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல ஓடுவோம் லைப்ரரிக்கு.
நூலகம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு இதுதானே சார், எப்பவுமே ஒரு குழுமை தானே சார். ஆனா இப்ப ஏன்னா இன்னைக்கு லைப்ரரிங்கிறது போராட வேண்டியிருக்க சூழ்நிலையில இருக்கு சார். ஏன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து சயின்டிபிக்கா செல்போனு எல்லாமே வந்துருச்சு சார். இப்ப நூலகத்துல வர்ற யூசரை நம்ம திருப்திப்படுத்தல அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இதாகிறாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா சார், நீங்க சொன்னீங்கல்ல மேக்ஸிமம் புக்ஸ் வெளியில அவுட் சைட்ல வாங்கிக்கிறோம், பிரச்சனை இல்லாம பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் அந்த லைப்ரரி அந்த பழைய ஞாபகத்துக்காக நம்ம உள்ள போயிட்டு வந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம நூலகம் வந்திருக்கிறோம். நிச்சயம். அந்த Yes, sir. அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல சார். நன்றி. சாய் கணேசன் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், சார். உங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. லைப்ரரியை பற்றி சொல்றேன். நான் எனக்கு எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு லைப்ரரியோடு நான் தொடர்பு வைத்துக் கொண்டு தான் இருக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு லைப்ரரி தான் சொல்லுவோம். அது லைப்ரரி இல்ல, தினத்தந்தி மாலை முரசு மட்டும் வரும். கொஞ்சம் புக்ஸ் ஒரு இதுல வச்சிருப்பாங்க. அதான் லைப்ரரி எங்க மயிலாடிங்கிற கிராமத்துல. அதுல தினத்தந்தி ஒருத்தர் படிச்சுட்டு காலையில படிச்சுட்டு இருப்பாரு, ஹெட்லைன்ஸ். நான் பின்னாடி திரும்பி சிந்துபாத்து கதை படிப்பேன், கன்னித்தீவு. அப்படித்தான் எனக்கு வாசிப்பு தொடங்கியது. அதற்கு பிறகு நாகர்கோவில் இந்து கல்லூரியில நல்ல லைப்ரரி இருந்தது. நிறைய தமிழ் நாவல் தான் இந்து கல்லூரியில இருந்து எடுத்தேன். அப்பதான் அந்த எல்லாருக்கும் லைப்ரரி கார்டு கொடுப்பாங்க. 2 புக்கு தான் எடுக்க முடியும் இல்லையா ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த கார்டை கொடுத்தா கார்டில் மாற்றி தருவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஐஐடி மெட்ராஸில் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பெரிய லைப்ரரியில் போய் பார்க்குறது வந்து ஐஐடி மெட்ராஸ் லைப்ரரி தான் 4 இயர்ஸ். பட் அங்கே வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னா, நான் எல்லா புக்ஸும் ஐஐடிவினோம், எல்லா புக்ஸும் டெக்னிக்கல் புக்ஸ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஒன்லி திங் இஸ் எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் பி அவைலபிள். ரெஃபரன்ஸ் செக்ஷனில் போய் தான் இருக்கு எல்லா புக்ஸும். ஐஐடி மெட்ராஸில் ஒரு எந்த டெக்ஸ்ட் புக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷனில் ஒரு புக் வச்சிருப்பாங்க அவங்க. கண்டிப்பா இருக்கும் சார். அதனால ரெஃபரன்ஸ் போய் படிப்போம். ரெஃபரன்ஸ்ல பார்க்கும்போது அங்கேயே தான் வெளியே கொண்டு வர முடியாது, அங்கேயே போய் பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வரணும் அந்த மாதிரி. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, ஐஐடி மெட்ராஸில் சம்மர்லாம் ரொம்ப ஏர் கண்டிஷன்டு லைப்ரரி ஐஐடி மெட்ராஸில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டே டைமில் நேராக போய் உட்காந்துருவாங்க வீட்டில். லைப்ரரியில் சீட்டிங் பிளேஸ் இருக்காது சம்டைம்ஸ். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதாக இன்னொன்று அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அங்கேயும் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு லைப்ரரி இருந்தது. அப்புறம் அங்கேயும் நல்ல லைப்ரரி, as good as ஐஐடி மெட்ராஸ் லைப்ரரி. அப்புறம் இந்த பணி நிமித்தம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், அங்கேயும் வெரி குட் ஃபென்டாஸ்டிக் டெக்னிக்கல் லைப்ரரி. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இப்போ ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் இங்க வந்து ஒன்லி எம்ப்ளாயிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வாஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். பட் அதனால இட் இஸ் வெரி மச் அவைலபிள். ஸோ ஐஐடி இந்த லைப்ரரியே லாஸ்ட் 37 years ஐ ஹேவ் பீன் யூசிங். பட் அந்த 37 yearsல லாட் ஆஃப் சேஞ்சஸ் தான். இனிஷியலி இட் வாஸ் கார்டு வச்சுட்டு, அப்புறம் வந்து ஐடி கார்டுலேயே பார் கோடு வச்சு பண்ற மாதிரி. The system has changed a lot over the years. But what unfortunately because of நீங்க சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்ததுனால, இன்டர்நெட்ல வந்ததுனால லைப்ரரி யூசர்ஸ்ல 2 விதமான யூசர்ஸ். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக வேண்டி போய் ஒரு டேட்டா எடுக்கிறதுக்காக வேண்டி போறது நம்ம தான் மேக்ஸிமம். மெனி ஆஃப் த யூசர்ஸ் ஆர் லைக் தட். ஸோ அந்த மாதிரி லைப்ரரிக்கு போறவங்களோட இது குறைஞ்சிட்டாங்க. இந்த இன்டர்நெட் வந்ததுனால அது குறைஞ்சு போச்சு. அந்த வீட்ல உட்கார்ந்து கூகுள் பார்த்து பண்ணி எடுத்துடலாம், பண்ணிடலாம். ஸோ அதனால இப்போ எங்க விஎஸ்எஸ்சிலே ஒரு ஆஃப் லேட் ஒரு 10 years பேக் லைப்ரரி யூசர்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தோம். யார் நிறைய லைப்ரரி யூஸ் பண்றாங்கன்னு ப்ரைஸ் கொடுத்து லைப்ரரி வர வைக்கணும். அப்படின்னா லைப்ரரிக்கு வரவங்க நம்பர் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆப்வியஸ்லி. பட் தட் கண்டினியூஸ். பட் தட் சம்திங் வி கேன் ஹெல்ப். இன்டர்நெட்லாம் இருக்கு, இருந்தா கூட யாரும் பண்ணல. ஏன்னா இன்டர்நெட் இஸ் அவைலபிள் இன் மொபைல். ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு கம் டு லைப்ரரி. பட் ஸ்டில் ஓல்டு புக்ஸ் ஆர் தேர். அதுக்கப்புறம் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு ஐ ஆம் அட்டாச் வித் திருவனந்தபுரம் தமிழ் சங்கம். அங்கேயும் ஒரு நல்ல லைப்ரரி இருக்கு. ஒரு 40,000 புக்ஸுக்கு மேல இருக்குறாங்க தமிழ் புக்ஸ். ஸோ தட் வே லைப்ரரி இஸ் ஆல்வேஸ் வித் மீ, பிஹைண்ட் மீ, அண்ட் ஐ வில் கண்டினியூ டு டு தட். உங்கள்ட்ட கேட்கறது என்ன, இந்த யூசேஜ் குறைஞ்சதுனால வாட் இஸ் த இம்பாக்ட் லைப்ரரிக்கு? கண்டிப்பா சார் பாதிப்பு இருக்குதான் சார். நீங்க மேக்ஸிமம் இப்போ ஒரு பக்கத்துல சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தும் இன்னுமே நிறைய பேர் என்னன்னா வீட்லயே உட்காந்து பாத்துக்கலாம், எல்லாமே செல்போன்ல இது பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது அந்த லைப்ரரிக்குள்ள என்ட்ரா அந்த இதே போயிடுது இல்லைங்க சார். இப்போ யூசர்ஸ் கம்மியாகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா நிர்வாகம், இட் மீன்ஸ் நீங்க பிரைவேட்ல எங்களை மாதிரி பிரைவேட்ல ஒர்க் பண்ணும் காலேஜஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எம்ப்ளாயிஸ்ல இருந்து எல்லாருமே கொஞ்சம் கம்மியாகும். சரி இவங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்துடும். அப்புறம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சில ஃபோர்ஸ் வச்சுக்கிறனால லைப்ரரினா இந்த ரூல்ஸ் இருக்கு, இந்த இதெல்லாம் இருக்கணுங்கிறதுனாலதான் மேனேஜ்மெண்ட் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும் சார். நீங்க எதையுமே அவங்க இது பண்ணல அப்படின்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க யூஜிசி ஸ்கேல்னா யூஜிசி வந்தாங்கன்னா யூஜிசி மெத்தட்ல தான் இருக்கணும், அந்த ஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா அப்போ மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குது சார். பட் எல்லாமே வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்துச்சு. முன்ன எல்லாம் அப்படி இல்லை இல்லைங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா வருவாங்க, படிப்பாங்க, லைப்ரரி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க சார். இன்னைக்கு
பிஹெச்டி லெவல்ல தரம் கம்மியாச்சுங்கிற காரணம் பேசிக் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சிங் மெத்தட் எல்லாம் போயிடுச்சு இல்லைங்க சார். நாளைக்கு நீங்களே நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்களே ஒரு 4 புக் எடுத்து வச்சு பிரிச்சு ஒன்னொன்னா எடுத்து நோட்ல எழுதி பேப்பரை எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துக்கு போனதும், இன்னைக்கு அந்த டைட்டில் தட்டி விட்டு அதை எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல போட்டு விட்டு பண்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா சார்? ஏன்னா எந்த விதமான மூளையினுடைய இதுவுமே இல்லாம மேக்சிமம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு வருத்தம் சார். அது பாருங்க, இப்ப நியூஸ் இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் சென்னை இப்ப க்ளோஸ் பண்ண போறாங்க சார். அது எத்தனை இன்னைக்கு யூகேல போனவங்க எத்தனை அதனுடைய கதைகளை எவ்வளவு பெரிய கதைங்க சார். அது எத்தனை படிச்சாங்க, எத்தனை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எவ்வளவு பெரிய இது. அது டக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே இடத்துல யூசர்ஸ் கம்மி, க்ளோஸ் பண்றோம். அந்த பாதிப்பு நிறைய இருக்கு சார். கரெக்டா சொன்னீங்க சார். அந்த இது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு புக் எல்லாம் வாங்குறதுக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு வாங்குறதுக்கு முடியாது. அங்கே நல்ல புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல. நாங்க அங்க போய் மெம்பர்ஷிப் ஆகி, அது காலேஜ் மெம்பர்ஸ்க்குலாம் மினிமம் சார்ஜஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். நாங்க அங்க போய் அது போய் பார்த்துட்டு பக்கத்துல தேவநாய பவர்ல போய் கதை போய் படிச்சுட்டு இதுல போய் புக்கை எடுத்துட்டு அப்படியே அமெரிக்கன் லைப்ரரியில போய் புக் எடுத்துட்டு வருவோம். அந்த காலத்துல லைப்ரரியை நல்லா யூட்டிலைஸ் பண்ண மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்று மகிழ்ச்சிகரமானது. நிறைய இருக்கிறாங்க சார். இந்திரநீலன் சுரேஷ், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். தாமோதரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. ஒரே வார்த்தையில இந்த சுருக்கமா சொன்ன விஷயம் என்னன்னா, நூலகம் ஒரு வளரும் உயிரினம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப அழகா இருந்தது. அந்த வார்த்தையே ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில் வந்து பிரிட்டிஷ் அருங்காட்சியகங்களில் இந்த மண் மூலமாக எழுதின அந்த அந்த இது பற்றி அவர் சொன்னார். ஆரம்ப காலத்தில், ஆதி காலத்தில் மண் மூலமாக எழுதின அந்த படிமங்கள், அது அப்புறம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையாகவே லண்டனில் எப்படின்னாக்கா, குழந்தை பிறந்து முடிஞ்ச ஒரு 4 மாதங்களுக்கு அப்புறம் எல்லா தாய்மார்களும் முதலில் செல்லும் இடம் லைப்ரரி தான். ஏன்னாக்கா அவங்களுக்கு லீவில் இருப்பாங்க. எல்லாரும் காத்தால 10 மணி ஆனால் லைப்ரரிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அவங்கெல்லாம் உட்காந்து ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிச்சிருப்பாங்க. இந்த குழந்தைகள் வந்து பல்வேறு இதில் இருக்கும், தவழும், கை பிடிச்சி மேதோ ஏந்திருக்கும். எல்லாம் போய் ஒரு புக்கை எடுக்கும். புக்கை எடுத்து அந்த புக்கை பிரித்து அதெல்லாம் திக்கு அட்டையாக இருக்கும், கிழிக்க முடியாத அட்டைகள் இருக்கும். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்க்கும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த லைப்ரரி பழக்கம் வந்து 9 மாதம் எப்படி நீச்சல் பழகிற மாதிரி லைப்ரரி பழக்கத்தை அங்கே ஊரில் பழகி விட்ருவாங்க. 9 மாதத்துலேயே குழந்தைகள்லாம் லைப்ரரி புஸ்தகத்தை எடுத்து பாடும். 1 வயசுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பிரிட்டனில் எப்படின்னாக்கா, நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் கட்டினீங்கன்னாக்கா யூஆர் ஆட்டோமேட்டிக்லி மெம்பர் ஆஃப் த லைப்ரரி. ஸோ நேராக லைப்ரரியில் போய் கார்டு வாங்கிட்டு, எப்படி அந்த கவுன்சில் கார்டு வாங்குறவங்களோ அது மாதிரி போனோடனே முதல்ல அவங்க செய்கிற வேலை என்னன்னாக்கா, லைப்ரரிக்கு போய் அந்த லைப்ரரி கார்டு வாங்கிடுவாங்க. குறைந்தபட்சம் 12 புஸ்தகம் எடுக்கலாம். நான் வந்து லண்டனில் இப்போ சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி தமிழ் இருக்கிற தமிழ் பாப்புலேஷன் இருக்கிற ஊரில் இருக்கிற லைக் வெம்பிளி, அது மாதிரி ஹேரோ, இது மாதிரி இடங்கள்லாம் நிறைய தமிழ் லைப்ரரி, தமிழ் செக்ஷன் இருக்குது. அதில் அரிய புஸ்தகங்கள்லாம் கிடைக்கும். நம்ம இங்கே கிடைக்காது. இங்கே வந்து எங்கே தேடி எடுக்க வேண்டிய புத்தகங்கள்லாம் அங்கே அலட்சியமாக கிடைக்கும். நல்ல பழைய காலத்து புஸ்தகங்கள், நிறைய அற்புதமான புஸ்தகங்கள், இங்கே கிடைக்காத புஸ்தகங்களெல்லாம் நான் அங்கே படிச்சிருக்கேன். படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி இப்போ லண்டன் யூனிவர்சிட்டி இது, அதே மாதிரி மெயின் பிரிட்டிஷ் லைப்ரரி, அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி இன் லண்டன், அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா தமிழ் ஓலைச்சுவடிகள் இருக்குது. அண்ட் இந்த வே ஆஃப் அவங்க வந்து அதை டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். நீங்கள் எது கேட்டாலும் 1 செகண்டில் எடுத்து கொடுப்பாங்க. இது இருக்கா இல்லையா, தேர் இஸ் நோ, த சர்ச் இன்ஜின் வாஸ் ஸோ ஃபேண்டாஸ்டிக். அண்டு இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. நீங்களே அங்கே போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் செக் பண்ணி இந்த புஸ்தகம் இருக்கா ரிசர்வ் பண்ணிவிட்டு போய் எடுக்கலாம். அண்டு ஒரு புஸ்தகம் இல்லை, நான் ஒரு புஸ்தகம் கேட்குறோம், அது இல்லை அப்படி சொன்னோன்னாக்கா அவங்க ரொம்ப அப்படியே ஒரு பதறி போயிடுவாங்க. ஐயோ, இந்த புஸ்தகம் எங்கள் லைப்ரரியில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சார் சொல்லுங்கள் சார், அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் சார், நான் குறிச்சிக்கிறோம், நான் வாங்கி வைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு ஆள் தான் கேட்டிருப்போம். நம்ம கேட்டது அது யாரோ ஒரு ரேராக ஒரு புஸ்தகம் கேட்போம். ஆனால் அந்த புக்கு இல்லையேங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் சார் இதை கொடுங்க சார், நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க, யார் ஆத்தர், நெக்ஸ்ட் டைம் வி வில் ட்ரை டு பை திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இப்போ தமிழ் புஸ்தகம் போகும்போது நான் பார்த்துருக்கேன்,
உங்களுக்கு என்ன புஸ்தகம் வேணும் தமிழில் நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 12 புஸ்தகம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. போகிறவங்க கிட்டலாம் வாங்கி அந்த 12 புத்தகங்கள் வந்து இப்போ உதாரணமாக இப்போ நம்முடைய எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. எனக்கு இந்த புஸ்தகம் வந்திருக்கு வாவேசு சாரோட இப்போ இந்த புது பாரதி புஸ்தகம் வந்திருக்குன்னா அதை எழுதி கொடுத்தாக்க அதை வந்து கம்ப்ளீட்டாக லிஸ்ட் போட்டு அதில் எந்தெந்த புஸ்தகம் வாங்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ரிப்ளினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே நம்ம எழுதி கொடுக்க ஒரு வாசகர்களோட இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதை இந்த புஸ்தகம் கேட்குறாங்க, இது வாங்கணும். இது மாதிரி இதே ஒரு 10 பேர் அந்த புக்கை எழுதிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக டிஃபால்ட்டாக அந்த புக்கை வாங்கிடுவாங்க. இந்தியாவிலேருந்து வர வச்சு வாங்கிடுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு வாசகர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு இடமாக பிரிட்டிஷ் லைப்ரரியில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சார் வந்து எகிப்து லைப்ரரி பற்றி சொன்னார். எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி, அதுவும் ஆதிகாலத்து லைப்ரரி, அழிக்கப்பட்ட லைப்ரரி, அந்த படையெடுப்பினால் காலியானது. உலகத்தின் முக்கியமான ஒரு லைப்ரரி வந்து அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி. ஏன்னா அதுதான் இட் இஸ் அ கனெக்ட் பிட்வீன் யூரோப் அண்ட் ஏஷியா. அங்கே வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து படிக்கிறது, அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி நூலகத்துக்கு வந்து படிக்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தது. அது அழிக்கப்பட்டது போர்கள்னால. அதுக்கப்புறம் இப்போ இந்த போன்ற நூற்றாண்டில் அதை ரீபில்ட் பண்ணி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதில் இந்த பாப்பரஸ் இது சம்பந்தமான அதில் எழுதின ஆதிகாலத்து வால்யூமாக வச்சுருக்காங்க. அண்டு அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி வந்து கடல்னா கடல் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு லைப்ரரி. இன்ஃபேக்ட் நான் அந்த எகிப்து பயணக்கட்டுரை தொடரில் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி பற்றி நான் விவரமாக எழுதியிருக்கேன். இனிமே வர தொடர்கள் அது வரும். அதுவும் ரொம்ப பார்க்க வேண்டிய லைப்ரரி. அதே மாதிரி இவர் சென்னையில் பார்க்க வேண்டிய லைப்ரரிலாம் அழகாக சொன்னார் நம்ம சுந்தரராஜன் சார். ரோஜாமுத்து பாபிஸ் உவேசா லைப்ரரி என்றால் தியாசபிக்கல் சொசைட்டி லைப்ரரி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் லைப்ரரி. யூ ஷுட் நெவர் மிஸ் தட். அதில் இருக்கிற அந்த டாக்குமெண்டேஷன், அந்த பழைய காலத்து புஸ்தகங்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அதையும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இதுவாக நான் கருதுகிறேன். பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி முன்ன பற்றி சொன்னார். எனக்கு அந்த பேனா அப்புசாமியெல்லாம் அந்த காலத்தில் இலக்கிய அறிவியல் கட்டுரைகள் எழுதும்போது அங்கே அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் வாங்கி அதை வச்சு எழுதிருக்காங்க. நம்மெல்லாம் இப்போ கட்டுரைகள் எழுதுறது வந்து இப்போ மாதிரி ஏதோ கூகுள் பார்த்து எழுதுறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வந்த ஜேர்னல்ஸில் இருக்கிற விஷயங்கள்லாம் திரட்டி எழுதிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாட்ஸை வந்து கொண்டு வர எடுக்க வச்ச தாமோதரன் சாருக்கு தான் முக்கியமாக நன்றி சொல்லணும். ஏன்னா லைப்ரரி ஆஸ் யூ சைடு நம்ம பாஸ்கர் சார் வந்து கிரிஜா மேடம் இல்லைன்னா அந்த லைப்ரரியில் காதலிக்கிறதெல்லாம் எடுத்துட்டாரு. பக்கத்தில் ஆள் இல்லை, அவர் தைரியமாக அவர் வந்து சொன்னார். ஸோ நிறைய நினைவுகள் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இருக்குது சார், சுருக்கமான கேள்வி. அரசு நூலகத்தில் போய் நம்ம எழுதின புஸ்தகங்கள் கொடுக்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? நம்ம எழுதுற புஸ்தகம் ஏன்னா இப்ப முதல்ல நம்ம எழுதுற புஸ்தகம் இருக்குதாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நம்ம அந்த லைப்ரரி சொல்லிட்டு வரலாம் சார். நம்ம அதை எடுத்து வைக்க சொல்லி. ஏன்னா இப்போ அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன்ல வச்சிருப்பாங்கிறது சொல்றேன். இப்போ கலைகள் சொன்னா சாரி, நான் கேட்குற கேள்வி வேற. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ நாங்கள் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கோம், வெளியிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தை அரசு லைப்ரரியில் கொண்டு போய் கொடுக்கறதுனாக்க கொடுக்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இல்ல அவங்க வாங்கிக்கிறாங்க சார், காம்ப்ளிமெண்டா வாங்கிக்கிறாங்க. வாங்கிப்பாங்களா? வாங்கிக்கிறாங்க சார். நானே கொடுத்துருக்கேன் சார், புக்ஸ் கொடுப்போம் சார், லைப்ரரி கொண்டு புக் கொடுப்போம் சார். சார் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு சார். அவரு இப்போ இந்திரநீலன் சார் கேட்ட கேள்வி மாதிரி அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அது என்ன நமக்கு லைப்ரரியில அரசு லைப்ரரியில வைக்க முடியும் அப்படின்றதுக்கு யாரு ஆர்டர்ஸ் கொடுக்கணும் சார்? இல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்க தர வேண்டியது. நீங்க போய் லைப்ரரியில கேட்டீங்கனாலே அதை வந்து காம்ப்ளிமெண்ட் அவங்க வந்து தனி அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம புக்ல எடுக்கிறோம் இல்லையா, நீங்க புக் எடுக்கும் போதே தெரியும் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு காம்ப்ளிமெண்டா வந்த புக்கு அப்படிங்கிறது. இது போக லைப்ரரி அக்கௌண்ட் தனியா இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் எழுதின புக்கு கொண்டு போய் லைப்ரரியில கொடுத்துருக்காங்க. ஈவன் நானே கொடுத்துருக்கிறேன், வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு பழைய கடையில வாங்கினது பத்தி பாஸ்கர் சார் பேசும்போது சொன்னார், பழைய புத்தகங்கள்லாம் வாங்குறத பத்தி. அந்த பழைய புத்தகங்கள்ல சிலது பார்த்தா இந்த லைப்ரரியோட புக்கு அந்த மாதிரி இருக்கிறது, அது என்ன காலம் கடந்தா அந்த லைப்ரரி புக்ஸ சேல் பண்ணிடுவாங்களா எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து கவர்மெண்ட் இது மேம். ஃபுல்லாவே சேல் பண்றதுங்கிறத அவங்க கடைசியா தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி டெட் புக் ஆயிடும். மேக்சிமம் பாதி புக்கு உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். அதனால அதை சேல் வரைக்கும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம புக்ஸ் வந்து
இப்போ நம்ம எழுதுறதோ இல்ல நீங்க காம்ப்ளிமெண்டா நிறைய புக்ஸ் வீட்டுல வச்சிருக்கிறோமோ இதை அப்படியே கொண்டு போய் லைப்ரரியில கொடுத்தாலும் அவங்க ஒரு இது லெட்டர் கொடுத்து வாங்கி பண்ணி வச்சுக்கிறாங்க, ரெகனைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த புக்கை வந்து தனி அக்கௌண்ட்ல தான் வச்சிருக்காங்க. நான் அதை கேட்கல சார். நம்ம இப்ப பழைய புத்தக கடைகள்ல எடுக்கிற புக்ல பாத்தீங்கன்னா அது லைப்ரரியோட பேரு அப்படி இருக்கு. அது தப்பு. அந்த புக்கை என்ன பண்ணிருப்பாங்கன்னா லைப்ரரிக்கு வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்காம அவங்க வச்சிருவாங்க மேம். இதுதான் ஒரிஜினல். அதை திருப்பி வச்சுட்டு அதை கொண்டு போய் கடைசி நேரத்துல பழைய புக் கடையில கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அந்த லைப்ரரிக்கு அந்த அக்கௌண்ட்ல பாவம் அந்த லைப்ரரிக்கு மேம் ஒரு நிமிஷம் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு மேக்சிமம் ஒரு 1000 புக்ஸ் மிஸ்ஸிங்ல அவர் கணக்குல வரலாம். பட் அதுக்கு மேல போச்சுன்னா அவர் ஃபைன் கட்டதான் ஆகணும். அவருடைய ரெக்கவரி ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தனி மனிதர்கள் செய்யற தவறுகள் சிலதெல்லாம் எடுத்துட்டு போய். நன்றி சார். கடைசியா சாந்தி மேடம், நீங்க உங்களுடைய அனுபவத்தையும் ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் முடிச்சிட்டீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இது வந்து லைப்ரரி இதை பற்றி தாமோதரன் சார் சொன்னது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது. இன்றைக்கி நான் ரொம்ப சாவகாசமாக உட்காந்து கேட்டேன். ஃபஸ்ட்டு லைப்ரரி அனுபவங்கிறது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன போது நிறைய புக்கெல்லாம் மைண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 7வது 8வதுல போய் வரிசையாக எல்லாம் கையில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் அம்மா அங்கேருந்து நைஸாக வந்து ஜெயஸ்ரீ ஒன்னொன்னா எடுத்துன்னு போக சொல்லு, படிச்சுட்டு அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கலாம் சொல்லு அப்படின்னு அவங்க சொன்ன போது தான் ஐயோ இந்த புக்கோட அருமையெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. சுந்தரராஜன் சார் சொன்னார் அந்த கார்பரேட் ஆஃபீஸ் ஜோனல் ஆஃபீஸில் அவரோட அந்த ரிசர்ச் லைப்ரரி பற்றி சொன்னார். அதே ஆஃபீஸில் நாங்கள் வேறு ஒரு வர்த்தகம் நடத்திட்டு இருந்தோம். அது வந்து என்டர்டெயின்மெண்ட் லைப்ரரி. நானும் சுவாமிநாதன் சாரும் சேர்ந்து 2 மேகசின் கிளப், 4 விகடன், 4 குமுதம், 4 கல்கி வாங்குவோம். 100 பேர் இருக்கிற ஆஃபீஸ்க்கு 2 மேகசின் கிளப் நடத்திட்டு இருந்தோம். அதை தவிர்த்து புக்ஸ் எல்லாம். ஸோ அதனால பாக்கி பிரான்ச்சஸ்லாம் வந்து புக்கை வந்து எடுத்துகிட்டு போவாங்க சார். நம்ம ஜோனல் ஆஃபீஸில் அவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் ஜோனல் ஆஃபீஸில். ஸோ ஒரு 4:30 மணிக்கு நம்ம லா ஆஃபீஸர் ரங்கசாமி சார் சொல்வார், ஒரு புயல் வரும், இப்போ கையில் மேகசின் எடுத்துட்டு என்ன தான் சொல்கிறாரு, ஒரு புயல் வரும் கடை இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதை வந்து அதனால் எல்லாரும் வழி விட்டு ஒதுங்கி நில்லுங்க, இல்லாட்டா உங்களுக்குலாம் அடிப்படை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4:30 மணிக்கு எல்லா டெஸ்க்லையுமே புக்கு கொடுத்துட்டு வருவேன் நான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைப்ரரி அப்படின்னாலே ஒரு பரவசம். அப்புறம் ரசவாதி வந்து போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸில் அவர் லைப்ரரி நடத்திட்டு இருந்தார். அவர் கொண்டு வந்து புக்கு படிச்சுட்டு இருப்போம். ஸோ புக்கோடையே எங்களோட சைல்ட்ஹுட் வளர்ந்ததுனால லைப்ரரி அப்படின்னாலே அது ஒரு ரொம்ப மனசுக்கு இனிய. அதனால இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே நீ கண்டிப்பாக சேரணும் அப்படின்ட்டு நான் வந்து சேர்ந்தேன். நான் வந்து இன்னொரு விஷயமும் பகிர விரும்புகிறேன். ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர் ஆன போது ஐ ப்ரெசன்டடும் அவர் லாயருங்கிறதுனால ஒரு லா புக் வைக்கிறதுக்காக ஒரு லைப்ரரி ஒரு இது புக் கேஸ் ஐ ப்ரெசென்டட். அதே மாதிரி நான் ரிட்டையர் ஆகும்போது அவர் எனக்கு ஒரு அலமாரியே பண்ணி கொடுத்தார் ஃபுல்லாக புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இது 2 தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்ட ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ எவ்வளோ புக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு நகை புடவை கூட தூக்கி போட்டுருவோம். பட் புக்கு வந்து அசால்ட்டாக கொடுக்கறது இல்லை, இது பண்ணுறது இல்லை. அதனால ரொம்ப நல்லா இருந்தது இந்த செஷன், எல்லாம் பரிமாறின்றது. தேங்க்யூ சுந்தரராஜன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சாந்தி மேடம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அது லெண்டிங் லைப்ரரிங்கிறது ஒரு புது கான்செப்ட், அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நல்ல லைப்ரரி இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், எல்லாருக்குமே தெரியுது. அது நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸோடு நம்ம எல்லாருமே அதை பற்றி சொன்னோம். தாமோதரனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நூலகராக வந்து இதை பற்றி சொன்னார் போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், புத்தகத்தை ரிட்டர்ன் பண்ணலைன்னா அவங்களுக்கு கணக்கில் வந்துடும், அவங்க பே பண்ண வேண்டி வரும் அப்படின்னாரு. அந்த மாதிரி இப்போ புத்தகத்தை வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஆன்லைனில் நீங்கள் லைப்ரரிக்கு புக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு காலத்தில் லைப்ரரி புக்ஸை வந்து தான் நம்பி தான் பப்ளிஷர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, எழுத்தாளர்கள். லைப்ரரி ஆர்டர் கிடைக்கணும், அது கிடைச்சதுன்னா we can break even. ஒரு புத்தகத்தை 1000 புத்தகம் போட்டாங்கன்னா லைப்ரரி ஆர்டர் கிடைச்சதுன்னா ஒரு 600லேருந்து 700 புக்கம் வரைக்கும் வாங்குவாங்க. அதை வாங்கினா ஒரு சைஸபிள் அமௌண்ட் கிடைக்கும், போட்ட காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம புக்கு நிறைய இடத்துக்கு போய் சேரணுங்கிற எண்ணத்தில் தான் லைப்ரரிக்கு நிறைய பேர் புக்கு லைப்ரரி ஆர்டர் வாங்குறாங்க. நம்ம அழகிய சிங்கர், தளம் புக்கு, மற்றவங்க அவருடைய விருட்சம், அந்த மாதிரி மேகசைன்ஸ் கூட லைப்ரரியில் வாங்குறதுக்குன்னு சில சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ புக்கு வாங்குறதுக்கு ஆன்லைன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் அதில் உங்கள் புக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி, முதல்லலாம் அதில் நிறைய அண்டர் கட்டிங், அண்டர் கரண்ட்ஸ் எல்லாம் நிறைய அது சொல்ல முடியல இருக்கு. அது இருக்கு. அதுல நிறைய பைசா கொடுக்கணும், பைசா கொடுத்து உங்க புக்கை கொடுக்கலாம். அதாவது ஒரு புக்கு விலை 50 ரூபான்னா ஒருத்தருக்கு நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க புக்கை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ ஒழிஞ்சிருப்பி கிட்டத்தட்ட ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங். இது லைப்ரரி இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வாழும் உயிரினம். அது நம்ம சின்ன வயசுல நம்ம தோழன் மாதிரி இருக்கும், வயசானப்புறம் நமக்கு ஒரு துணைவர் மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய லைஃபோட பார்ட்னராக தான் சொல்லணும் நம்ம. அந்த மாதிரி we really enjoyed the talking. ரொம்ப நல்லா இருந்தது சார். அடுத்த வாரம் என்ன நிகழ்ச்சிங்கிறத பற்றி ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். அடுத்த வாரம்
நம்ம ஒரு தொடர் நேர்காணல் ஒன்று பண்ணுவோம், ஞாபகம் இருக்குமா? இந்திரநீலன் சுரேஷ் ஆரம்பிச்சாரு, சதுர் பூஜன் அப்படியே தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை நம்ம வெளியில் இருக்கிற நண்பர்களை வச்சு நம்ம நேர்காணல் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம வெளியிலன்னா நம்ம குவியத்தில் ரொம்ப அதிகமாக வராத நண்பர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி சில பேரை கூப்பிடலாம். மாதிரி அதுவே லிஸ்ட் இருக்கு, பெரிய லிஸ்ட்டு. அதை வந்து நம்ம நண்பர்கள் ஒருத்தரோ 2 பேரோ இல்லை 2-3 பேரோ சேர்ந்து அவரை அட்டாக் பண்ணலாம், கேள்விகள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இதில் வரப்போகிறவர் வந்து இந்திரன் இந்திரநீலன் சுரேஷ் இல்லை, இந்திரன். நம்ம பிரபலமான கவிஞர், எழுத்தாளர், நல்ல ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். அவர் நல்ல நண்பர். அவர் வந்து வரப்போகிற, அவரை பேட்டி காண போகிறவர் வந்து நம்ம கோவை நிலவனுங்கிற சந்திரசேகரன், நம்ம முத்து சந்திரசேகரன். அவரும் ஜெகநாதன் 2 பேருமா சேர்ந்து பேட்டி காண போகிறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா பாம்பேயில் சுற்றினவங்க. அதனால் ஒருத்தர் நல்லா கலாச்சிப்பாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்டாக இருக்கும். இதை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.